செய்தி மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனகாத பராபர வஸ்து மாசனகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க விண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 121 சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் பிறந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் என்று ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு போல எங்களுக்கு சோதித்துக்கொள்ளாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதைகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை அதனதன் காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செய்து கொடுப்பவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நினைத்தருளி கணவனும் மனைவியுமாக இணைத்து அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கி ஒரே குடும்பமாக இணைத்து அவர்கள் மத்தியிலே உலாவின தேவன். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மையான காரியங்களை செய்து அவர்கள் மத்தியிலே உலாவின தேவன். ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து குறைவுகளை நிறைவாக்கி அந்த குடும்பத்தோடு உலாவின தேவனுடைய கரம் இன்றைக்கு இந்த குடும்பத்தாரை தேவன் நினைத்தருளி காரியத்தை வாய்க்க செய்து பரலோகத்திலே கடந்த நாட்களிலே ஆண்டவர் தீர்மானம் செய்த எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையான ஈவுகளாக இன்றைக்கு இந்த பூமியிலே வாய்க்க செய்தவரே, இந்த பகுதியிலே இந்த குடும்பத்தாரை தேவன் நேசித்து வழி நடத்தி நீரே அவர்களுக்கு ஆதரவாளராக தேற்றரவாளராக நன்மையான ஈவுகளை கொடுப்பவராக அவர்களோடு கூட இருந்து காப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த திருமண காரியத்திற்காக இரு வீட்டாரும் கடந்த நாட்களிலே பல மாதங்களாகவே எடுத்து வருகிற எல்லா பிரயாசத்திலையும் தேவனுடைய ஜெயம் இருந்தது, தேவனுடைய கிருபை இருந்துச்சு, தேவனுடைய வழி நடத்துதல் இருந்தது. எல்லாருக்கும் ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக செய்தீங்க. வற்றாத நீரூற்றை போல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போறீங்க. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக் ரெபேக்காவுடைய வாழ்க்கையை போல குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷங்கள், சமாதானங்கள், மன மகிழ்ச்சிகளை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இன்றைய நாளிலே இந்த பகுதியிலிருந்து
மணமகனுடைய இல்லத்திற்கு நாளைய தினத்திலே நடைபெற போகிற திருமணத்திற்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இத்தனை நாட்களாக இந்த குடும்பத்தை நீர்தான் பாதுகாத்தது. நீர் தூங்காதபடி, உறங்காதபடி இந்த குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த வேன்ல இரு குடும்பத்தாராக இணைந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற இந்த புதிய குடும்ப வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர்கள் செல்ல போகிறார்கள். என் தேவாதி தேவன், ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை அழைக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் அவர்கள் செல்லுகிற அந்த வேன் மீது இருக்கட்டும். உம்முடைய சமூகம் முன்பதாக செல்லட்டும். எல்லா கோணலான பாதைகளை சுவைப்படுத்தட்டும். ஏற்ற நேரத்துல ஜெபத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும். ஏற்ற நேரத்துல அந்த பகுதியில போய் சேரட்டும். நாளைய தினத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே பெற்றுக்கொள்ளட்டும். மனமகிழ்ச்சியோடு அந்த திருமண காரியங்கள் எந்த தடைகளும் இல்லாதபடி நடைபெறட்டும். தொடர்ந்து நடைபெற போகிற இந்த வைபவ நிகழ்ச்சிகளையும் எந்த குறைகளும் வரக்கூடாது சுவாமி. தகப்பனே, இந்த வீட்டாரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு கானாவூர் கல்யாண வீட்டுல இயேசுவை அழைத்தார்கள். ஆண்டவர் அந்த வீட்டுல இருந்தீங்க, குறைவுகள் வந்தது. ஆனாலும் இயேசு இருந்தது நிமித்தமாக தேவன் ஒரு பெரிய நிறைவை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு திருமண காரியமாக மாற்றி கொடுத்தீரே. அதே போல நாங்கள் இந்த குடும்பத்தாரோடு இணைந்து இயேசுவை அழைக்கிறோம். வல்லமையுள்ள தேவனை அழைக்கிறோம். நேர்வாரம் இந்த திருமண வீட்டாரோடு கூட ஆண்டவர் நில்லுங்க. எந்த குறைவுகளும் வராதபடி நிறைவான ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொடுங்க இயேசப்பா. அன்பு மணமகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒரு புதிய குடும்பத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கீங்க.